ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ் கிச்சன். நாம் இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாம் அதிரசம் செய்கிறதுக்கு அரிசியும் வெல்லமும் கரெக்டான அளவில் தான் எடுக்கணும். அதே மாதிரி வெள்ளைப்பாகும் கரெக்டான பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அதிரசம் நல்லா வரும். இப்போ நம்ம இந்த அதிரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். மாவு பச்சரிசி 2 கப், வெல்லம் 1/2 கப், நெய் 2 டீஸ்பூன், ஏலக்காய் 5, அப்புறம் கடைசியாக அதிரசம் சுடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். ஃபஸ்ட்டு நம்ம பச்சரிசியில் தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கலாம். நல்லா அலசினதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம அரிசியிலேருந்து தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நம்ம காட்டன் துணியில் இந்த அரிசியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் இந்த அரிசியை ஃபேன் காற்றுல ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். நாம் அதிரசம் செய்கிறதுக்கு மாவு பச்சரிசிக்கு பதில் எந்த பச்சரிசினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி இந்த அளவுக்கு காஞ்சா போதும். நாம் இப்போ இந்த அரிசி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக அரிசி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட 2 ஏலக்காவையும் சேர்த்து நாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியை நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாவை சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கிற ஜல்லடையில் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஜலிச்சாச்சு. இப்போ இந்த மாவை நம்ம மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட மீதி இருக்கிற அரிசியையும் சேர்த்துடலாம். அப்புறம் இது கூட 3 ஏலக்காவையும் சேர்த்துட்டு நாம் இதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நாம் இந்த மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஜலிச்சாச்சு. நம்ம ஜலிச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற இந்த மாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் தண்ணியை சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் ஜலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஜலிச்சாச்சு. இன்னமும் மீதி இருக்கிற மாவு நிறையா இருக்குது. இப்போ நம்ம இதை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் தண்ணியை சேர்த்துட்டு நாம் இதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஜலிச்சாச்சு. நம்ம ஜலிச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் தான் இருக்குது. இது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம ஜலிச்சு வச்சுருக்க இந்த மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம இதை நல்லா அழுத்தி வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த அரிசி மாவில் இருக்க ஈரப்பதம் போகாமல் அப்படியே இருக்கும். மாவு நல்லா அழுத்தி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். அப்புறம் இது கூட 1/2 கப் தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நாம் இதை வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டியாச்சு. நம்ம வடிகட்டி வச்சுருக்க இந்த வெல்லத்தை நம்ம மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும். வெள்ளைப்பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடணும். நாம் எப்போவும் அதிரசத்துக்கு பாகு காய்ச்சும் போது பக்கத்துலேயே ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பாகுபதம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போதே இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சுக்கோட ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் கொஞ்சம் சுக்கு பொடியும் சேர்த்துக்கலாம். நாம் வெள்ளைப்பாகு காய்ச்சும் போது அடுப்பை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் செய்யணும். நம்ம இப்போ பாகுபதம் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு கொஞ்சமாக பாகு எடுத்து
நம்ம தண்ணியில் சேர்த்தனா இந்த வெள்ளைப்பாகு தண்ணியில் கரையாமல் மொத்தமாக ஒன்றா சேர்ந்து நம்ம கையில் எடுக்க வரணும். ஒன்றா சேர்ந்துருச்சு, ஆனால் கையில் எடுக்க வரல. இது இன்னும் 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிட்டோன்னா நம்மளோட பாகு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம மறுபடியும் நம்மளோட பாகு ரெடி ஆகிருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் சேர்த்துக்கலாம். பாகு நல்லா ஒன்றா சேர்ந்து கையில் எடுக்க வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை இறக்கி வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நாம் வெள்ளைப்பாகு இறக்கி வச்ச உடனே மாவு சேர்த்து கலக்க ஆரம்பிச்சிடணும். மாவு ஒரே டைமில் மொத்தமாக சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கணும். நாம் கலந்து வச்சுருக்க மாவு கொஞ்சமும் திக்காயிடுச்சு. நாம் இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நாம் இதை மறுபடியும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. நம்ம கலந்து வச்சுருக்க அதிரசம் மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதுக்கு மேலே நம்ம அரிசி மாவு ஆட் பண்ண தேவையில்லை. மீதி இருந்ததுன்னா அதை அப்படியே வச்சிடலாம். எனக்கு 2 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு மீதி இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த அதிரசம் மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நாம் அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த அதிரசம் மாவு சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம உடனே அதிரசம் செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2 நாள் கழிச்சுனாலும் செஞ்சுக்கலாம். நெய் அப்ளை பண்ணியாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நாம் இதை மூடி வச்சிடலாம். நான் 2 நாளைக்கு அப்புறம் தான் அதிரசம் சுட போகிறேன். 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் இருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வாழை இலை அப்படி இல்லைன்னா கவரில் கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டோன்னா நம்மளோட அதிரசம் பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். அதிரசம் பொரிக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அதிரசத்தை உள்ளே சேர்த்துடலாம். இது கொஞ்ச நேரத்திலேயே நல்லா உப்பி மேலே வரும். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்மளோட அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. நாம் இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம அதிரசம் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சுவையான அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.